இன்று நாம் கத்ரீன் லபோரே என்ற கன்னியர் மரிசாட்சியுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே கூர்கண்டி என்ற கிராமத்திலே 1802ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி பிறந்தவர்கள். சிறுவயதிலேயே தாய் இறந்து விட்டாள். எனவே சகோதரனுடைய அரவணைப்பிலும் தந்தையினுடைய அரவணைப்பிலும் இவள் வாழ்ந்து வந்தாள். சகோதரியானவள் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபைக்கு அருட்சகோதரியாக போறன்னு சபைக்கு சென்று விட்டாள். சகோதரருடைய எடுத்துக்காட்டான வாழ்வை பார்த்து இவளும் தானும் ஒரு சகோதரி ஆக வேண்டும் அந்த சபையில் என்று தனது தந்தையிடம் அனுமதி கேட்டாள். தந்தையோ வேண்டாம், அக்கா போனது போதும், நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. மனத்தளர்ச்சி அடையவில்லை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நச்சரிச்சா, அப்பா அனுமதி கொடுங்கப்பா, உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் போக மாட்டேன், ஆனால் உங்களுடைய அனுமதி எனக்கு தேவை, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக போய் அங்கே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தாள். எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது அவள் சிறு வயதிலிருந்து அன்னை மரியாள் மீது பக்தி பற்றுதல் கொண்டவளாக இருந்த, அம்மா தாயே எங்கள் அப்பாவுடைய மனசை மாற்று, என்னுடைய விருப்பம் அதுதான், நான் ஒரு அருட்சகோதரியாக ஆகி ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் உங்களது விருப்பமாகவும் இருக்கும்மா, எனவே எங்களுடைய அப்பாவுடைய மனசை மாற்றுன்னு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாளாம். ஒரு நாள் அவரே மனம் மாறி, சரிம்மா உன் விருப்பத்தின்படியே நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். அவளும் அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி சபையில் சேர்ந்து இயேசுவுக்காக அன்னை மரியாளுக்காக சிறந்த விதத்திலே பக்தி பற்றுதலோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, திருஹ்ருதய ஆண்டவரும் அன்னை மரியாளும் அவர்களுக்கு அடிக்கடி காட்சி கொடுப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான வாழ்வு வாழ்ந்தவள் தான் இந்த கத்ரீன் லபோரே. ஒரு நாள் இவ்வாறு ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அன்னை அவளுக்கு காட்சி கொடுத்து, இங்க இருக்கிற சுருவத்தை மாதிரி ஒரு சுருவத்தை செஞ்சு உன் கழுத்தில் மாட்டிக்க, அப்பொழுது நீ நிறைய நன்மைகளை பெறுவாய் என்று சொல்லி மறைந்து விட்டாள். அவளும் என்ன செஞ்சா, தேவத்தாய் சொன்னது போன்று அங்கே கோயில் இருக்கிற மாதாவுடைய சுருவத்தை போன்று ஒரு சுருவத்தை செஞ்சு, ஒன்று மட்டும் செய்யலை, நிறையா சுருவத்தை செஞ்சு தான் மட்டும் அணிந்தது மட்டுமல்ல மற்றவர்களையும் அணிய வைத்தாள். எனவே அவர்கள் நிறைய பலனை பெற்றார்கள். எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் மனமும் மாறினார்கள். அந்த மனம் மாறியதிலே ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்போன்ஸ் என்ற ஒரு யூதர். நிறைய பேர் மனம் மாறினாங்க. அந்த மனமாற்றத்திலே முக்கியமான ஆள் அந்த காலகட்டத்திலே அல்போன்ஸ் என்ற ஒரு யூதர். கிறிஸ்டியன் பெயரை மற்றவங்க உச்சரிக்க கூடாது என்று கங்கணம் கட்டி தீர்ந்து கொண்டிருந்தவர் மனம் மாறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த புனிதையானவள் எந்த அளவுக்கு தனது விசுவாசத்திலே தாய் இறந்த பிற்பாடு தனது விசுவாசத்திலே வேரூன்றி வளர்ந்தாளோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிமையை பேருபலன்களை நிறைவாக பெற்றவளாக இருந்திருக்கிறாள். அவளும் 1876 இறந்தார்கள். 12ஆம் பத்திநாதர் இவளுக்கு புனித பட்டம் கொடுத்தார். இவள் கல்லறையிலே அடக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலே நிறைய புதுமைகள் அவளது கல்லறையிலே நடைபெற்றது. அதில் ஒரு புதுமை, அவள் இறந்த ஒரு சில மாதங்கள் 2 மாதமோ 3 மாதமோ ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு தாயானவள் நடக்க முடியாத இருந்த பேரலைஸான தனது மகனை அழைத்து கொண்டு இவர்களது கல்லறைக்கு வருகிறார்கள். வந்து கல்லறைக்கு முன்னதாக மண்டியிட்டு அந்த கல்லில் இருக்கின்ற லபோரேவை பார்த்து ஜெபிக்கிறாள். இவ்வாறு ஜெபிக்கிறாள்: அம்மா கன்னி லபோரே, காத்திரின் அம்மாவே, என் குடும்பத்தினுடைய அவலநிலையை பாரும். என் பையனை விட்டுட்டு நான் எங்கேயும் வேலைக்கு போக முடியல. துன்ப கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தில் இருக்குது. என் பையனுடைய அவலநிலையும் பாரும். அவனால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் அமர்ந்திருக்கிறான். மற்ற மாணவர்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுகின்ற பொழுது இவன் வீட்டிலே அமர்ந்து முடங்கி கிடக்கிறான். கடவுளிடம் இவனுக்காக பரிந்து பேசி இவனை நடக்க செய்யும் அம்மா என்று கல்லறையில் மண்டியிட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறாள். ஜெபித்து விட்டு அந்த பையனை சொல்கிறா, கல்லறையை தொட்டு கும்பிடுன்னு. இன்றைக்கி நம்ம கல்லறை பக்கமே போகிறது, கல்லறை திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் நவம்பர் மாதம். ஆனால் 3 கல்லறைகளை சந்திச்சோன்னா பேருபலன் உண்டு. அந்த பேருபலனை வைத்து நம்ம நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். அந்த பழக்கம்லாம் அந்த காலத்தோடு போயிடுது. நம்முடைய இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பழக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அந்த கல்லறை திருநா மட்டும் கல்லறைக்கு போவோம், வேண்டுவோம், அதோட மேட்ரு ஓவர்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த கல்லறையில் இருக்க வேண்டது மட்டும் இல்லாமல் கல்லறையை தொட்டு கும்பிட்டு தான் அந்த செகண்ட் இன்ஸ்டன்ட் அவனது கால்கள் பலம் பெற்றன, எழுந்து நடந்தான். பிரான்ஸ் நாடு முழுவதும் இந்த செய்தியானது காட்டுத்தீ போல பரவியது என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித கேத்தரின் லபோரே விழுந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கன்னி மரியாள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, தேவத்தாயின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்னையுடைய திருவுளத்தை, இயேசுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை செஞ்சாலே போதும், நமக்கு நன்மையின் மேல் நன்மை நம்ம கேட்காமலே வந்து நமக்கு சேரும் அன்புக்குரியவர்களே. எனவே அன்னையை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீங்கள் அந்த அன்னையின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை, நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன்.